அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த சூறாவை 7 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் வருமானம் அதிகரிக்கும், செல்வ செழிப்பு உண்டாகும், அதே போன்று நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும், எல்லா காரியங்களும் சீராகும். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த சூறா மிக முக்கியமான ஒரு சூறா. குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு சூறா. ஒவ்வொரு வசனங்களும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய வசனங்களாக இருக்கக்கூடிய சூறா. தொழுகையில் கட்டாயம் ஓதப்பட வேண்டிய சூறா ஃபர்லாக இருக்கின்றது சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 தடவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 தடவை ஓதி நம் வலியுள்ள இடத்தில் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஊதினால் அந்த வலியை அல்லாஹ் நீக்கி விடுகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூரா. ஏராளமான சிறப்புகள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வசனங்களும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய வசனங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. இவ்வாறு ஒவ்வொரு வசனங்களும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய மிகச்சிறந்த வசனங்கள். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 தடவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான்.